எந்த வீட்டுல பைக் இல்ல? நீங்க கிராமங்களுக்கு போனா அவரே கூட ஒரு 10 வீட்ல 5 வீட்ல 6 வீட்ல பைக் இருக்கு. நீங்க வந்து நீங்க இப்ப காருங்கிறது ஓகே மேண்டேட்டரி. ஆனா இந்த கார் பார்க்கிங்க்கு சென்னையில எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரியுமா? அந்த ஆச்சரியக்குறிக்கு. இல்ல கார் குடுப்போங்கிறீங்க. ஒண்ணும் இல்ல. இந்த சிக்னல் சென்னையோட சிக்னல்ல ஒரு பஸ்ல 70 பேர் உட்கார்ந்திருப்பான். அந்த பஸ் சிக்னலோட கடைசியில நிக்கும். முன்னாடி 50 கார் நிக்கும். அந்த 50 கார்லயும் ஒரே ஒரு ஆள் தான் உட்கார்ந்திருப்பான். ஒரே ஒரு ஆள் தான் உட்கார்ந்திருப்பான். இந்த ஒரு ஆள் 50 கார் போடுறதுக்காக 70 பேர் வேலை நிப்பான். அவன்லாம் என்னைக்கு முன்னேறது? இவன்ட்டையும் கார் கொடுத்தனா இப்ப இந்த பொல்யூஷன் என்ன ஆகுறது? இந்த எல்லாத்தையும் கார் கொடுக்கறது ஒரு ஒரு வகையில வளர்ச்சியா? இல்ல மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வருது. ஈக்குவலைஸ்டா ஒரே நேரத்துல எல்லாரும் டிராவல் பண்றது வளர்ச்சியா? அப்ப எது முக்கியம்? உனக்கு வீட்டுக்கு வீடு கார் முக்கியம் இல்ல ராஜா, மெட்ரோ தான் முக்கியம்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது மெட்ரோல பயணம் பண்றது மட்டும் கிடையாது. இந்த மெட்ரோல ஒரு ஒரு மெட்ரோ ரயில் நிலையம் இன்னைக்கு வருது அப்படின்னா, இப்போ ஒரு கிண்டியில மெட்ரோ ரயில் நிலையம் வருது. கிண்டி கூட விட்டுருங்களேன். கிண்டிக்கு அடுத்ததா நிக்கிற ஆலந்தூர் மெட்ரோ மெட்ரோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஆலந்தூர் எப்படி இருந்துச்சு? கத்திப்பாரா பிரிட்ஜ ரோடு கிராஸ் பண்ண முடியாது. கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு அங்க ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் ஓப்பன் ஆயிருக்கு. பெரிய ஹோட்டல்கள் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு பெரிய பார்க் ஓப்பன் ஆயிருக்கு. சுத்தி இருக்க லேண்ட் எல்லாமே ப்ரமோட் ஆயிருக்கு. அதே பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனிஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு. ஏன்? இந்த ஒரு மெட்ரோ வந்ததுனால. இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல நீங்க கணக்கு வச்சீங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் இருந்திருக்கு. இப்ப இதை ஒரு மத்திய அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்துதுன்னா இதுக்கு குரல் கொடுக்காத தமிழ்நாட்டுல 2 ஜீவன் யாருன்னா 2 சங்கிங்க. ஒண்ணு விஜய், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி. மீதி எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்ப நீங்க வளர்ச்சின்ற பேர்ல கண்கட்டி வித்தையை காட்டுறது பேர் வளர்ச்சி இல்ல. ஃபேக்டா இங்க ஒண்ணு நடக்குதுல்ல, அதுதான் வளர்ச்சி.